கர்ணனை வெற்றி வீரனாகுக என்று வாழ்த்தாமல் நல் வீரனாகுக என பீஷ்மர் வாழ்த்தியதன் ரகசியம் என்ன? அம்பு படுக்கையில் அயர்ந்து கிடந்தார் பீஷ்மர் பாட்டனார். அவருடைய தலையை 3 அம்புகள் தலையணையாக தாங்கி நின்றன. அந்த நிலையிலும் அவருடைய முகத்தில் அமைதியான வீர ஒளி மிளிர்ந்து கொண்டே இருந்தது. கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அனைவரின் முகங்களிலும் சொல்லன்னா சோகம் குடிக்கொண்டிருந்தது. கர்ணனின் வரவை கண்டு துரியோதனன் முகம் சற்று மலர்ந்து நண்பனை மார்போடு சேர்த்து ஆறத் தழுவி வரவேற்றான். பீஷ்மர் பாட்டனாரே, துரியோதனனின் உயிர் நண்பனும் அங்க நாட்டு அதிபனுமான கர்ணன் தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய வீர சாகசங்களை நேரில் கண்டுகளிக்கும் வாய்ப்பில்லாமல் போனது என்னுடைய துர்பாகியம் என்று பணிவுடன் வணங்கினான் கர்ணன். நலம் உண்டாகட்டும், நல் வீரனாக திகழ்வாயாக என்று வாழ்த்தினார்.